day students. In last class we have seen about the key features of operating system. The fourth chapter, operating system OS. What is meant by OS? Is the system software. There are two types of software: application software, system software. The OS is the example of system software. System software. Okay, and then we have a key features as file management, memory management, security management, processing management, fault tolerance, user interface. The user interface UI, user interface, பயனர் இடைமுகம். Today we are going to see about the key features in detail. Okay, okay. Key features la first one is user interface, பயனர் இடைமுகம். User interface is the one of the signification feature of the operating system. இதுதான் முதன்மையானது அப்படினு சொல்றாங்க. Okay, the only way of user can make interactions with the computer. இப்போ இது இல்லாம நம்ம என்ன பண்ண முடியாது? கம்ப்யூட்டரும் நாம என்ன பண்ண முடியாது? ஒருவர் தொடர்பை பண்ணிக்க முடியாது அப்படினு சொல்றாங்க. If the computer interface is not user friendly, user can slowly reduce the computer usage from their normal life. இப்போ நம்ம என்ன பண்றோம்? நம்ம கம்ப்யூட்டரை ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. We can handle the computer easily. Why? User friendly. இப்போ நம்ம மவுஸை மூவ் பண்ணானா ஈஸியா மூவ் ஆகுது. நம்ம ஏதாவது போன கிளிக் பண்ணி ஓபன் பண்ணி அப்ளிகேஷன்ஸ் ஓபன் ஆகுது. வேற டைப்பிங் மீன்ஸ் it is easily handle. நம்ம ஈஸியா ஹேண்டில் பண்றதுக்கு முடியாது அப்படின்றதுனால தான் என்ன பண்றோம்? யாரா இருந்தாலும் நம்ம இதை யூஸ் பண்றோம். இல்ல அப்படின்னா என்ன பண்ணிடுவாங்க? சரி ஏதோ ஒரு தேவைக்காக பயன்படுத்திட்டு என்ன பண்ணிடுவாங்க? நிறுத்திடுவாங்க. அதனுடைய பயன் அதிகமாக இருக்க என்ன பண்ணிருக்காங்க? இருக்க எல்லா டெவலப்மெண்ட்ஸ்மே ஆயிடுச்சு. கம்ப்யூட்டர் வந்துச்சு. முன்னெல்லாம் எல்லாமே ரிட்டர்ன் காப்பி இருந்தது. பில்லா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு லெட்டர் டைப் பண்ண லெட்டர் எழுதாதான் சரி, எல்லாமே என்ன வந்தது? எல்லாமே வெறுமனே பேப்பர் டாக்குமெண்டா தான் இருந்தது. இப்போ எல்லா ரெக்கார்ட்ஸா இருந்தாலும் சரி, எனி சர்டிபிகேட்ஸா இருந்தாலும் சரி, all our has been in a computer oriented. ஓகேங்களா? சாஃப்ட்வேர் ஓரியன்டடா மாறி போச்சு அப்படின்றது தான் இப்போ. ஓகேங்களா? This is the main reason for key success of GUI, graphical user interface based operating system. The GUI is the Windows based system with the pointing device to direct input output. அப்ப என்ன பண்றோம்? இன்புட்டையும் அவுட்புட்டையும் கனெக்ட் பண்றதுக்கு we are using the systems. நம்ம சிஸ்டம்ல graphical user interface, choosing the menu, make a selection and keyboard to enter the text. இப்ப என்ன பண்றோம்? செலக்ஷன் பண்றதுக்கு மவுஸை யூஸ் பண்றோம், கிளிக் பண்றோம், ஏதோ ஒன்னு ஓபன் பண்ணுவோம், மெனுவை ஓபன் பண்ணனும்னா கிளிக் பண்றோம், மெனுல இருந்து என்ன ஆப்ஷனுக்கு போகணும்னு நினைக்கிறோமோ அதை கிளிக் பண்றோம். whether you want to type a text means we are using the keyboard. இப்ப இதுதான் என்னது? யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படினு சொல்றோம். it is vibrant colors interactions the user very easily. இப்ப என்ன பண்றோம்? ஒரே ஒரு மோனோக்ரோம் கலர் அப்படினு சொன்னா என்னது? black or white, single color black and white அப்படினு சொல்றோம். ஒண்ணு பேக்ரவுண்ட் black-ஆ இருக்கணும், லெட்டர்ஸ் வந்து white-ஆ இருக்கணும். otherwise background white and letters black-ஆ இருக்கிறது மோனோக்ரோம் கலர்ஸ். அதாவது 1100i அப்படினு சொல்றாங்க இல்லீங்களா? அந்த மொபைல்லாம் நம்ம பார்த்திருப்போம். நோக்கியா அந்த மொபைல்ஸ் மாடல் மாதிரி இருக்கிறது. ஓகேங்களா? ஓகே. it is a vibrating colors. அப்ப நிறைய கலர்ஸ் யூஸ் பண்றோம். மல்டிபிள் கலர்ஸ் இருக்கிறதால நம்ம என்ன பண்றோம்? கலர்ஸ் அட்ராக்ஷன்ஸ் மூலமா நம்ம என்ன பண்றோம்? யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஓகே. பாப் அப் விண்டோ மெசேஜ் பாக்ஸஸ். அப்ப ஏதாவது ஒன்னு நம்ம தப்பு பண்ணிட்டேன்னா வந்து ஃபார் தி பிகினர்ஸ் நம்ம ஏதாவது ஒன்னு தப்பா பண்ணிட்டாலும் ஒண்ணே என்ன ஆயிடுறது இல்ல, க்ளோஸ் ஆயிடுறது இல்ல, ஏதாவது ப்ராப்ளம் வரது இல்ல. அதுக்குன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் பாரோ இல்ல மெசேजेस நமக்கு கொடுக்குது. you are all clicked wrongly அப்படின்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒன்று நம்ம கிளிக் பண்ணிட்டோம், அதனால என்ன ஆகுது? அதுக்கான பாப்அப் மெசேजेस otherwise information சொல்லுது. whether you are not save the documents means give the information as you want to save the document or not.
அப்படின்ற மாதிரி. அப்படி சேவ் பண்ணலன்னா என்ன அழிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு என்ன பண்ணுது மெசேஜ் சொல்லுது. The icons are played virtual role on the particular application. ஒவ்வொரு இதுலயும் என்ன பண்ணிருக்கு ஒவ்வொரு மாதிரியாக செயல்படுது. Now Linux distributors is also available in your graphical user interface based operating system. அதுக்கு முன்னாடிலாம் லினக்ஸ்ன்றது ஒன்லி DOS ஓரியன்டடா இருந்துச்சு. முன்னாடி என்ன பண்ணிருந்தாங்க DOS oriented மைக்ரோசாஃப்ட் டிஸ்க் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் மெத்தட்ல தான் என்ன இருந்தது லினக்ஸ் OS இருந்தது. இதை யார் டெவலப் பண்ணிருந்தாங்கன்னா லினக்ஸ் டார்வர்ட்ஸ் அப்படின்றவர் டெவலப் பண்ணிருந்ததனால அத லினக்ஸ்னு நேம் வந்தது. அவருடைய ப்ராஜெக்ட் PhD டாக்டரேட் ப்ராஜெக்ட்டுக்காக அவர் ரெடி பண்ண ஒரு OS தான் அது லினக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது ஃபியூச்சர் சாப்டர்ஸ்ல நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அது என்ன பண்ணிட்டாங்க லினக்ஸையும் இந்த GUI மெத்தடுக்கு மாத்திட்டாங்க. graphical user interface மெத்தடுக்கு வந்துருச்சுன்னு சொல்றாங்க. Okay, the following points are considered when user interface is designed for the application. அப்ப user interface application-ஆ டெவலப் பண்ணனும்னா கீழ கொடுக்கப்பட்டுள்ள தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே என்ன இருக்கணும் குறிப்புகள் எல்லாமே உள்ளடக்கியதா இருக்கணும். The user interface should be enable the user to retain this expresses for long time. அப்ப அதை யூஸ் பண்றதுக்கு உடனடியாக டைம் அதிகமா எடுத்துக்காம உடனடியா வேலை நடக்கக்கூடியதா இருக்கணும். அடுத்தது கிளிக் பண்ணா அதுக்கு சேஞ்சஸ் இருந்துட்டே இருக்கணும். Next, the user interface should also satisfy the customer based on their needs. இப்ப நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதா இருக்கணும். நம்ம क्वेश्चन கேட்டா அதுக்கு பதில் அதுதான் சொல்லணும். நம்ம அது क्वेश्चन கேட்டு நம்ம பதில் சொல்ற மாதிரி அதிகபட்சமா இருக்க கூடாது. நம்ம என்ன எதிர்பார்க்கறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி அதை ரெஸ்பான்ஸ் பண்ற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தா தான் அது என்ன பண்ண முடியும். It is called as user interface ன்னு சொல்லலாம். The user interface should be save users precious time. அவங்களுடைய நேரத்தை குறைக்கக்கூடிய வண்ணமாக இருக்கணும். நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா அதை என்ன பண்ணணும் ஈஸியா டைப் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறதுனால தான் நம்ம பண்ணிக்கிறோம். சேம் அதே மாதிரி இருக்கிற சர்டிபிகேட் வேற யாராவது கேட்டாங்க அதே போல நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணி நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். Create graphical elements like menu, window, tab, icon and reduce typing work. Maximum டைப் பண்ற வர்க்கே இல்லாம இப்ப என்ன பண்றோம் வாய்ஸ் கால்ஸ் வாய்ஸ் மூலமாவே வாய்ஸ் ஸ்பீச் ரெகக்னிஷன்ஸ் மூலமா நம்ம என்ன பண்ணிக்கிறோம் நம்ம பேசுறது மூலமா ஆட்டோமேட்டிக்கா டெக்ஸ்ட் வரதெல்லாம் வந்துருச்சு. ஓகேங்களா? வாய்ஸ் ரெகக்னிஷன் மூலமா. ஓகேங்களா? இப்ப reduce typing work will be an added advantages of operating system. Next, fourth point, the ultimate aim of any product is to satisfy the customer. எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்துட்டாலும் அது நம்ம வாடிக்கையாளரை கவரக்கூடிய வண்ணமா இருக்கணும். The user interface is also designed to satisfy the customer. அவங்கள ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கணும் வடிவமைக்கிறது. Next, user interface should reduce number of errors committed by the user. நம்ம என்ன தப்பு பண்ணாலும் அதுக்கு ஏத்த மாதிரி அதை மாத்திக்கிட்டு அதை கொண்டு வந்து நம்ம திரும்பி அதுல எந்த பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடாது. நம்ம சாஃப்ட்வேர்ல எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாம அதை ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் பண்றதோ ஆட்டோமேட்டிக்கா ரெக்டிஃபை பண்ணிக்கணும். அந்த மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? With little practice the user should be in the position to avoid error logic files. அப்ப என்ன பண்ணணும் ஒண்ணு இல்ல நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி கொடுக்கக்கூடிய தகவல்களை அதெல்லாம் பிரதிபலிச்சு காமிக்கணும். நம்ம என்ன தப்பா கிளிக் பண்ணோம்னா you should click these options. இல்லனா அந்த ஆப்ஷனை எனேபிள் ஆகக்கூடாது. இது பண்ணா மட்டும் தான் ஒரு சின்ன பிராக்டிஸ் பண்றது மூலமா நம்ம ஒரு முறைக்கு 2 முறை அதை பயன்படுத்தி அதை எப்படி பயன்படுத்துறதுன்ற ஒரு செயல்முறை தெரிஞ்சிருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காவே அதை பயன்படுத்தக்கூடிய ஒன்றும் இருக்கணும் பயன்படுத்துற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அதை பண்ண முடியும். நம்மளால அதிகமா பயன்படுத்த முடியும். இப்போ மொபைல் போன் எடுத்துக்கிட்டா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்றோம் யாராவது இதை கிளிக் பண்ணா ஒரு தடவை பிராக்டிஸ் நம்ம ஒரு தடவை பிராக்டிஸ் பண்ணா இப்படிதான் பண்ணுவோம். இப்படிதான் அதை டச் பண்ணா ஓப்பன் ஆகும். இதை டச் பண்ணா இது ஓப்பன் ஆகும். இதை டைப் பண்றதுக்கு இந்த கீபோர்டை கிளிக் பண்ணா இது டைப் ஆகும். இல்லைன்னா இப்படி மூவ் பண்ணா இந்த சைடு போகும் இந்த சைடு போகும்ன்றத நம்ம பிராக்டிஸ் பண்றது மூலமா நமக்கு புரியுது இல்லையா?
அந்த மாதிரி ஈஸியா புரியுற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுதான். அதனாலதான் என்ன பண்றோம், எல்லாமே மொபைல் போனை யார் படிச்சவங்களா இருந்தாலும் சரி படிக்காதவங்களா இருந்தாலும் சரி சின்ன குழந்தைல இருந்து எல்லாரும் யூஸ் பண்ற மாதிரி இருக்குது. நீங்களா நெக்ஸ்ட் மெமரி மேனேஜ்மெண்ட், நினைவக மேலாண்மை. Memory management is the process of controlling and coordinating computers' main memory and assigning memory blocks space to various running programs to optimize overall computer performance. அப்ப நம்ம கம்ப்யூட்டரோட பெர்ஃபார்மன்ஸ் எதை பொறுத்து இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நினைவக திறனை பொறுத்து இருக்குது. நம்ம ஒரே நேரத்துல பல வேலைகளை செய்ய முடியாது. ஆனா கம்ப்யூட்டரால ஒரே நேரத்துல பல வேலைகளை செய்ய முடியும். நம்மளால நம்ம கிட்ட 2 கை இருக்குன்னா மேபி நம்ம 2 வேலையை தான் செய்யலாம், 3வது வேலையை செய்ய முடியாது. நமக்கு 3 கையோ 4 கையோ கிடையாது இல்லையா? அப்ப நம்ம 2 கை இருக்குன்னா 2 கையாலையும் 2 வேலையை செய்யலாம், 2 காலால செய்ய முடிஞ்ச வேலையை 2 காலால செய்ய முடியும். ஆனா கம்ப்யூட்டர்ல ஒன்றுக்கும் மேற்பட்ட வேலைகளை ஒரே நேரத்துல செய்யறதுக்கு நினைவக திறன் இருக்கணும். அப்ப அதுல ஸ்பேஸ் இருக்கும். அப்ப அதை செய்யறதுக்குன்னு ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கும். அப்ப அதெல்லாம் என்ன சொல்றாங்க, உங்களுக்கு மெயின் மெமரியோட ஸ்பேஸை allocate பண்றதுக்கு the main memory management involves to allocate the specific memory blocks to indicate programs based on their demands. அப்ப நம்ம என்ன ஒரு கோரிக்கை வைக்கிறோமோ அந்த கோரிக்கையை நிறைவேற்றுற மாதிரி இருக்கணும். At the application level, memory management ensures the availability of adequate memory for each of the running program at all times. அப்ப ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணக்கூடாது, நம்ம திரும்பி இந்த வேலைக்கு இதை எடுத்துக்கோன்னு நம்ம சொல்லவே கூடாது. ஆட்டோமேட்டிக்கா அந்த மெமரி மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸை ஒதுக்கி வச்சுக்கோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்றீங்க, உங்களுடைய மொபைல்ல ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்றீங்கன்னா you not have enough space on your gadget. இல்ல உங்களுடைய மொபைல்ல இல்ல ஸ்பேஸ் இல்ல, அதனால நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய unwanted coaches cache memories, there are 3 types of memories னு பார்த்தோம். மெமரியை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே பார்த்தோம் இல்லீங்களா, மெமரி மேனேஜ்மென்ட் தேர்ட் சாப்டர்ல மெமரியில there are 3 அப்படினு சொல்லி. one is cache memory, main memory, second is storage memory, hard disk. இதெல்லாம் பார்த்தோம் இல்லீங்களா. cache memory அது என்ன பண்ணனும், கிளியர் பண்ணிட்டே இருக்கணும். it is the temporary memory. இல்ல unwanted temporary storage இருக்கும். அப்ப அதுல நம்ம எதெல்லாம் நம்ம மெயின் மெமரில இருந்து எடுத்து யூஸ் பண்ணுவோம் அது எல்லாமே இதுல இருக்கும். அப்ப அதெல்லாம் நம்ம என்ன பண்ணனும், கிளியர் பண்ணிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இது எல்லாத்துல நம்ம நிறைய போட்டோஸ் எடுத்து பார்த்திருப்போம், நிறைய வீடியோஸை பார்த்திருப்போம். அந்த இமேஜஸ் எல்லாமே என்ன இருக்கும், நம்மளுடைய கேஜெட்ல ஸ்டோர் ஆயிருக்கும். அப்ப அதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் ரிமூவ் பண்ணப்பட்டதை நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால மெமரியை ஃப்ரீ பண்ண முடியும். அப்ப இதெல்லாம் தான் சொல்றாங்க. The objectives of memory management process is to improve both the utilizations of CPU and speed of the computer's responses to its user via main memory. அப்ப அப்படியே இந்த போஸ்ட் மெமரி அப்படியே வச்சா என்ன ஆகும்னா நம்மளுடைய ஸ்பீட் டிக்ரீஸ் ஆகிட்டே போகும், ஸ்பேஸ் என்ன ஆகும், குறையும். இப்ப ஸ்பேஸ் குறைய நம்மளுடைய ஸ்பீடு குறைய ஆரம்பிக்கும். அப்ப என்ன பண்ணணும், அப்பப்ப மெமரியை கிளியர் பண்ணி மெமரி தான் நமக்கு மெயினானது தேவை. For those reasons, the computer must keep several programming in main memory that associate with many different memory management schemes. அப்ப அதுக்குன்னு நிறைய திட்டங்களை தீட்டி வச்சிருக்கிறது. The operating system responsible for the following activities in connections with the memory management. ஓகேங்களா. இப்போ மெமரி மேனேஜ்மென்ட்டோட ஒரு சில செயல்பாடுகள் இருக்கு. அது என்னன்னா keep tracking of which position of the memory are currently being used and who is using them. அப்ப கரண்டா எந்த மெமரியை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், whether using the main memory or cache memory or secondary storage memory. அப்ப நம்ம எந்த மெமரியை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், யார் அதை எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கற தகவல் இந்த கம்ப்யூட்டர் CPU என்ன பண்ணுமா, process management அதை பார்த்துட்டே இருக்கணும். Determining which process or part of the process and data to be moved in and out of the memory. நான் ஏற்கனவே சொன்னேன், எந்த ஒரு மெமரியை நம்ம ஃபைல மூவ் பண்றோம், ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு எதை மூவ் பண்றோம், இல்ல எந்த இடத்துல இருந்து எந்த ஃபைல் உள்ள வருது அப்படிங்கறது எல்லாமே நம்மளால என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும்.
யாராவது ஓபன் பண்ணிருக்காங்கன்னா இந்த ஃபைலை இப்பதான் ஓபன் பண்ணிருக்காங்க, இல்ல இந்த ஃபைல் இந்த நேரத்துல டெலீட் ஆயிருக்கு, இல்ல இந்த ஃபைல் உள்ள வந்திருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம என்ன பண்ணலாம், கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படிங்கறத ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்ப இது எல்லாத்தையுமே அது என்ன பண்ணணும், மெமரி மேனேஜ்மெண்ட் தான் இந்த செயல்பாடலாம் வச்சிருக்கணும். நெக்ஸ்ட் allocates and deallocates the memory blocks as needed by the program in the main memory. Garbage collections. ஓகேங்களா, garbage-னா குப்பை அப்படினு சொல்றோம். ஓகேங்களா, அப்ப garbage collections அது எல்லாத்தையுமே தேவையில்லாத எல்லாத்தையும் என்ன பண்ணணும், நம்ம அப்பப்ப கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்ப நம்ம தான் மெமரி வந்து ஃப்ரீயா ஒர்க் பண்ண முடியும். ஓகே, இது வரைக்கும் memory management. Next, process management. செயல்பாட்டு மேலாண்மை. Processing management is the functions that involves creating and deleting process and providing mechanism for processing and communicates and synchronization with each other. ஒன்றோடு தொடர்புபடுத்திக்கிறது, இல்லைன்னா ஒன்றுல இருந்து ஒரு ஃபைலை உருவாக்குறது, இல்லைன்னா நீக்கிறது, இது எல்லா விதமான வேலைகளும் எதன் மூலமா நடக்குது, ப்ராசஸிங் மேனேஜ்மெண்ட் நம்ம CPU மூலமா நடக்குதுன்னு சொல்றோம். சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்ல ப்ராசஸிங் பி சொல்லிருக்கீங்களா, அந்த ப்ராசஸிங் மூலமா தான் எல்லாமே நம்ம பண்றோம். ப்ரோக்ராம் a process is the unit of work in a computer. A word processing program being run by an individual user on the computer is the process. அப்ப அந்த ப்ராசஸிங் அப்படிங்கற வேர்ட் எடுத்து அப்படினா ஒரு பயனர் எதெல்லாம் எடுத்து செயல்படுத்த முடிகிறதோ, எதெல்லாம் செயல்படுறாங்களோ அதெல்லாம் தான் ப்ராசஸிங் அப்படினு சொல்றாங்க. A system task such as sending output to the printer or screen can also be called as process. அப்ப நம்ம ஏதோ ஒரு இன்புட்டை கொடுக்கிறோம், அந்த இன்புட்டை கொடுக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் we are make a call அப்படின்றத நம்ம ஏதோ ஒரு கால் பண்றோம் அப்படினா it is called to the particular number. அப்ப அந்த நம்பருக்கு கால் போகுது. இப்ப இதெல்லாம் தான் என்ன பண்றோம், நம்ம ஏதோ ஒரு இன்புட்டை கொடுக்குறோம், அது அவுட்புட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கம்ப்யூட்டர்ல ஏதோ ஒரு இத டைப் பண்றாங்க, டைப் பண்றது நம்ம பிரிண்டர்ல டிஸ்ப்ளே பிரிண்டர்ல பிரிண்ட் ஆகணும், இல்ல மானிட்டர்ல டிஸ்ப்ளே ஆகணும். ஓகேங்களா, இதுதான். A computer consists of collection of processes. They are classified into two categories. Operating system process, which is executed by system code. User process, which is executed by the user code. All these process can patently executed concurrent on the single CPU. அப்ப நம்மளுடைய சிஸ்டம்ல ரெண்டு வகையான process நடக்குது. ஒன்னு சிஸ்டம் process, இன்னொன்னு யூசர் process. சிஸ்டம் processனா இப்ப நம்ம கீபோர்டு கனெக்ட் பண்ணிருக்கோம், மானிட்டரை கனெக்ட் பண்ணிருக்கோம், இது எல்லாத்துக்கும் இடையில கம்யூனிகேஷன்ஸ் நடக்கிறது தான் சிஸ்டம் கோடிங் process. Whether I press on the keyboard, whether the user pressing the key on the keyboard, it is communicate to the processor and it generate a signal to the process and then it gives the output on the screen. அப்ப நம்ம யூசர் ஏதோ ஒன்னு கொடுக்கறாங்க, கொடுக்காத வரைக்கும் கம்யூனிகேஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு, உள்ளுக்குள்ள இதெல்லாம் கனெக்ட் ஆயிருக்கு, இதெல்லாம் கனெக்ட் ஆயிருக்கு செக் பண்ணிட்டே இருக்குது சிஸ்டம் process. Whether the user gives the coding A அப்படின்னு கொடுத்தா என்ன communication to the system and then processing to the output as user readable format. இது என்னது யூசர் processing. ஓகே, அப்ப அது பிரஸ் பண்ணாம அப்படியே இருந்தா எந்த வேலையும் நடக்காது. யூசர் வந்து எந்த இன்புட் கொடுக்கலாம் ஐடியலா தான் இருக்கும். the process needs certain resources including CPU time, memory, file and input output devices to finish. அப்ப ஒரு process அப்படினு சொன்னா அது எதெல்லாம் சார்ந்து இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா first memory management and file management. அப்ப ஃபைல்னா நம்ம என்ன ஏதோ ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்கு, ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு தான் ஃபைல்னு சொல்றோம் இல்லீங்களா. a book is also called as a file. இப்ப இதெல்ல number of pages are tied together அப்படினா என்னது, அது என்னது booklet அப்படினு சொல்றோம். அப்ப ஒரு book அப்படினு சொல்றோம். அப்ப அந்த புக்ல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது.
இப்போ இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா. இப்போ அந்த மாதிரி இருக்கிறது தான் இல்லைங்களா. அப்போ அதுக்கு அந்த மெமரியில ஸ்டோர் ஆயிருக்கு இல்லையா. மெமரி மீன்ஸ் ஈச் அண்ட் எவரி பேஜ் ஹேஸ் இண்டிவிஜுவல் இன்ஃபர்மேஷன்ஸ். அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் தான் என்ன சொல்றோம், மெமரி. ஓகேங்களா, மெமரி. அப்போ டைம் மேனேஜ்மெண்ட், இப்போ இது எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட பீரியட்ஸ் தேவைப்படுது, ஒரு குறிப்பிட்ட காலங்கள். இந்த புக்கை ஃபுல்லாக நீ படிக்கிறதுக்கு ஒரு 4 எடுத்துக்கலாம், மினிமம் 1 டே, மேக்ஸிமம் 1 இயர் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம் இல்லைங்களா. இப்போ இதை கம்ப்ளீட்டாக படிச்சு முடிக்கணும், ஒரு லைன் பை லைனாக படிக்கணும், ஒரு பை வேடாக படிக்கணும் அப்படின்னா நம்ம எடுத்துக்கூடிய நேரங்கள். ஓகே, நெக்ஸ்ட் இன்புட் அவுட்புட் டிவைசஸ். அப்போ இதுக்கு நம்ம இன்புட்டாக கொடுக்குறது அவர் வாய்ஸ் அண்ட் ஸ்டோரிங் இன் பிரைன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது output devices to finish this task. அப்ப இதுல இருக்கக்கூடிய எல்லாமே combinations of files, memory management, processing management எல்லாமே. அப்ப processing management சொன்னா எல்லாமே இன்க்ளூட் ஆயிருக்கும். அதான் CPU அப்படின்னு சொல்லி the operating system is responsible for following activity associated with the processing management. அப்ப ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தான் எல்லா வேலையும் செய்யுது. அப்ப CPU கனெக்ட் பண்ணி எல்லாத்தையும் ரிசோர்சஸ் எல்லாத்தையும் ஒன்னோட ஒன்று லிங்க் பண்றதே இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தான். ஷெட்யூலிங் ப்ராசஸ் அண்ட் த்ரெட்ஸ் தி CPUs, creating and adding deleting both user and system process. அப்ப ஒரு ஷெட்யூலை கிரியேட் பண்றோம். இப்போ இந்த வேலையை செய்ய சொல்லிருக்காங்கன்னா இதை செய்யன்னு சொல்லி என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம், புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கோம், செஞ்சுக்கிட்டே இருக்கேன், செய்யன்னு சொல்லி செஞ்சுக்கிட்டே இருக்கிறது இந்த சிபியோட வேலை. அப்போ ஒன்று உருவாக்குறது இல்லைன்னா நீக்கிறது, இது எல்லாமே யாருடைய வேலை, யார் என்னென்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் அந்த ஒர்க்கை ரெக்வெஸ்ட் பண்றாங்க, சிபி இஸ் டூயிங் த ப்ராசஸ். ஓகேங்களா, சிஸ்டம் இஸ் டூயிங் த ப்ராசஸ். ஓகே, சஸ்பெண்டிங் அண்ட் ரெஸ்யூம் தி ப்ராசஸ். வேற இப்போ நீங்க கிரைண்டர்ல ஒரு மாவு போட்டிருக்கீங்க, யூசர் தான் என்ன பண்றீங்க, நீங்க தான் என்ன பண்றீங்க, கிரைண்டர்ல ஒரு அரிசியோ இல்ல ஏதோ ஒரு ப்ராடக்ட்டா உள்ள போடுறீங்க. கிரைண்டர் இஸ் கிரைண்டிங் த ப்ராடக்ட். இப்போ அது கிரைண்ட் பண்ணி தருது, நடுவில் கரண்ட் நின்று போச்சு. அப்ப என்ன ஆகும், திரும்பி கரண்ட் வந்ததுன்னா நீ சுவிட்சை போட்டே வச்சுன்னா என்ன ஆகும், திரும்பி கரண்ட் வந்ததும் ஆட்டோமேட்டிக்கா ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சு the job will be continue. இல்ல சப்போஸ் நான் இதுல யூஸ் பண்ணல, வேற ஏதாவது ஒரு கிரைண்ட் பண்றேன் அப்படின்னா பாதியிலே இந்த வேலையை நிறுத்திட்டு அதை எடுத்துட்டு இந்த வேலையை ஃபர்ஸ்ட் செய்யணும்னு சொல்லி அப்ப அதை எடுத்துட்டு அடுத்த வேலையை, அதான் சஸ்பெண்டிங், திரும்பி அதுலேருந்து அந்த வேலையை செய்ய வேண்டாம்னு எடுத்துடுறோம். சப்போஸ் ரீஸ்டார்டிங் ஆகுது, ரெஸ்யூமிங், திரும்பி ரெஸ்யூம் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தா திரும்பி என்ன ஆகும், எடுத்து அதை ஸ்டார்ட் பண்ணிக்குது. இது அடுத்தது ப்ரொவைடிங் மெக்கானிசம் ஃபார் ப்ராசஸிங் சிங்க்ரோனைசேஷன். இப்போ என்ன பண்றோம், ப்ரொவைடிங் மெக்கானிசம்ஸ். இப்போ வேற ஏதாவது அதுக்கு தேவைப்படுதுன்னா அதை என்ன பண்றோம், அதையும் அதில் கூட இணைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வாண்ட் டு டேக் தி அட்டெண்டன்ஸ் ஆஃப் தி ஸ்டாஃப்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட். அப்போ அதுக்கு என்ன தேவை, பயோமெட்ரிக் தேவை அப்படின்னா அப்படின்னா பயோமெட்ரிக் மெக்கானிசம்ஸ் அதை கனெக்ட் பண்றோம். whether you want to scan any one of the document அப்படின்னா scanner, want to take a print of the document னா எக்ஸ்ட்ரா நம்ம CPU மானிட்டர் இதெல்லாம் இல்லாம என்ன பண்றோம், பிரிண்டரையோ இல்ல ஸ்கேனரையோ இல்ல ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பயோமெட்ரிக் டிவைஸ் என்ன பண்றோம், கனெக்ட் பண்றோம். whether you want to hear a music for individual use அப்படின்னா என்ன பண்றோம், we want to plug in the headset or microphones insert பண்ணிக்கிறோம். Okay, the following algorithm are mainly used for allocating jobs. Okay sir, இப்போ இந்த வேலையெல்லாம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது எப்படி சார் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்குது, அது என்னென்ன முறையில் அது நடக்குது ரொட்டீனா அப்படின்றது தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மோர் தென் ஒன் ஜாப் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மோர் தென் ஒன் ஸ்டாஃப் ஆர் கிவிங் a homework to you in single day itself. You are all putting a schedule as first I want to do the easy or difficult work. நான் என்ன பண்றேன், டிஃபிகல்ட்டா இருக்கு ஒரு ஸ்டூடண்ட் என்ன நினைப்பீங்க, கஷ்டமா இருக்கிற வேலையை ஃபர்ஸ்டே முடிச்சிட்டோம்னா பின்னாடி போக போக when I am going to tired நான் ஈஸியா இருக்கிற வேலையை டயர்டா இருக்கும்போது செஞ்சுக்குவேன். இல்ல ஃபர்ஸ்ட் ஈஸியா இருக்கிற ஒர்க் நான் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் ஈஸியா இருக்கிற சப்ஜெக்ட் நான் ஃபர்ஸ்ட் படிச்சு முடிச்சிடறேன், அப்புறம் போக போக கடினமா இருக்கக்கூடிய வேலையை நான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு சிலர் முடிவு வைக்கலாம். இல்ல அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, இன்டர் பிட்வீன் their individual users. அப்ப அந்த இண்டிவிஜுவல் யூசருக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, புரிஞ்சுக்கிற மாதிரி அவங்க பண்ணிக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி தான். அப்ப the job has been processed. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கான
ப்ராசஸிங்க எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கறத கீழ கொடுத்திருக்காங்க. What are the job scheduling? எப்படிலாம் ஷெட்யூலர் நிர்ணயிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா first one is first in first out. FIFO. Second one is SJF, shortest job first. First in first out. SJF, shortest job first. ஓகேங்களா? Next third round robin. Next fourth one is based on priority. First in first out scheduling. இப்ப இந்த நான்கு முறையில நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளுடைய வேலைகளை செயல்படுத்தலாம். அதுல first முறை தான் first in first out. ஓகேங்களா? This algorithm is based on the queuing techniques. வரிசை முறை. யார் ஃபர்ஸ்ட் எந்த வேலை ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்களோ, யார் ஃபர்ஸ்ட் பீரியட் வந்து ஃபர்ஸ்ட் யார் ஹோம்வொர்க் கொடுத்தாங்களோ அந்த வேலையை தான் நான் ஃபர்ஸ்ட் முடிப்பேன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஓகேங்களா? Assume that the students standing in a queue to get a grade sheet from his or her teacher. The other students who stands first in a queue get his her grade sheet first and leave from the queue. இப்ப யார் வந்து கிரேட் ஷீட் வாங்க வந்து முன்னாடி நிக்கிறாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் அண்ட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் வெளில போவாங்க. ஓகேங்களா? ஓகே. Following by the next students in the queue gets and collect and so on. This is the basic logic of the first in first out algorithm. Technically, the process that enter in a queue first is executed first by the CPU, followed by the next and so on. The process are executed in the order of the queue. அப்ப எந்த ஆர்டர்ல நான் உள்ள வேலையை கொடுத்தனோ அந்த ஆர்டர் படியே தான் அதை செயல்படுத்துறது first in first out. Next, shortest job first. This algorithm works based on the size of the job being executed by the CPU. Consider two jobs A and B. Shortest job first ரெண்டு வேலை இருக்கு A B அப்படினு ரெண்டு வேலை இருக்குது. ஓகேங்களா? A equal to 6 அப்படினு கொடுத்திருக்காங்க. B equal to 9 KBs. இது 9 KBs. ஓகேங்களா? First the job A is assigned and then the job B gets in turn. ஓகேங்களா? இப்ப ஷார்ட்டஸ்ட் ஜாப் இதுல எது ரொம்ப கம்மியான இருக்குதோ ஈஸியா முடிக்க முடியுமோ அந்த ஜாபை ஃபர்ஸ்ட் எடுத்து பண்றதுன்னா இந்த ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் அப்படினு அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரவுண்ட் ராபின் ஷெட்யூல். தி ரவுண்ட் ராபின் ஷெட்யூல் algorithm is designed especially for the time sharing system. Jobs are assigned and processor time is the circular method. For example, takes 3 job A B C. First the job A is assigned to the CPU, then B and C, and again A B C and so on. For example, இப்ப நீங்க 3 ஜாப் எடுத்துக்கிறீங்க அப்படினு சொன்னா அது எப்படி வேணாலும் இருக்கலாம். மேபி A has 100 KB, B has 50 KB, C has 12 KB. அந்த மாதிரி அளவு அடிப்படையில கம்மியா இருந்தாலும் சரி அதிகமா இருந்தாலும் சரி எந்த வேலையை நான் எந்த டைம்ல கொடுத்தேன். For example, the first period has been up to 45 minutes. இப்போ 45 minutes அடுத்த 45 minutesக்கு இன்னொரு பீரியட். ஓகேங்களா? அப்ப இந்த பீரியட் முடிஞ்சிருச்சுனா அடுத்த பீரியடுக்கு வந்துருவாங்க இல்லையா? அப்ப இதோட கண்டினியூட்டி எப்ப வரும்? நெக்ஸ்ட் திரும்பி அடுத்த பீரியட் வரப்போகுதுதான். For example, only 3 periods, 3 subjects per day. 3 subjects தான் ஒரு நாளைக்கு 3 சப்ஜெக்ட் தான் எடுக்க போறாங்க. உங்களுக்கு 8 பீரியட் இருக்கு. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் தமிழ், இங்கிலீஷ், சிஎஸ் இருக்கு அப்படினு சொன்னா இப்போ ஃபர்ஸ்ட் பீரியட் தமிழ் எடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து இங்கிலீஷ்,
சிஎஸ். ஆனா இவங்க கண்டினியூ பண்ணனும்னா அடுத்து திரும்பி தமிழ் இங்கிலீஷ் சிஎஸ் அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப ஃபர்ஸ்ட் இந்த 45 மினிட்ஸ் தமிழ் நடக்குது அப்படின்னா அந்த 45 மினிட்ஸ் முடியறதுக்குள்ள அந்த ஜாப் முடிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சிடும். ஓகே, ஐ ஹேவ் கம்ப்ளீட்டட் மை ஒர்க் அப்படின்னா அது முடிஞ்சிடும். whether he or she cannot complete his work means it will be continue after the CS period completed. CS period முடிஞ்சதோ முடியலையோ அந்த 45 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தது திரும்பி கண்டினியூ ஆகும். இந்த வேலையை அப்படியே நிறுத்திட்டு அடுத்த வேலைக்கு போயிடும். அந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் அது இருக்கும். ஓகேங்களா? ஓகே. Next, based on priority, the given job is assigned based on the priority. The job which has higher priority is more important than the other job. Take two job A and B. Let's priority A be 5 and priority C B is 7. The job B is assigned to the process before job A. இப்ப ரெண்டு ஜாப் இருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வர்க் கொடுக்குறாங்க. one is reading process, another one is read and write process. நாளைக்கு டெஸ்ட் இருக்குது. Test on the CS and write one time அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்படின்னா அப்ப டெஸ்ட் உள்ள சப்ஜெக்ட் தான் நம்ம என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் எடுத்து பண்ணுவோம். தென் இன்னொன்னு என்னது படிச்சிட்டு தான் சொல்லிருக்காங்க இல்ல வெறுமனே எழுதிட்டு மட்டும் தான் சொல்லிருக்காங்க அப்படின்னா அந்த ஜாப் என்ன பண்ணுவீங்க அடுத்தது பண்ணுவீங்க. எதை ஃபர்ஸ்ட் நான் பண்ணணும், எது எனக்கு ஈஸியா இருக்கும்னு தோணுதோ, எதுக்கு ப்ரையாரிட்டி நான் கொடுக்கணும், அதுதான் அந்த ஜாப். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் தான் நான் ஃபர்ஸ்ட் படிப்பேன் அப்படின்றது. அப்போ அது ப்ரையாரிட்டி உங்களுடைய டிபெண்டிங் அப்பான் தி யூசர். அப்போ எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் அதனால அது ஈஸியா நான் ஃபர்ஸ்ட் அதை நான் பண்றேன். இல்ல எனக்கு இது கஷ்டமா இருக்கும் அதனால இத ஃபர்ஸ்ட் நான் பண்றேன் அப்படிங்கற மாதிரி இருக்கிறது தான் priority based. புரியுதுங்களா? இப்போ there are 4 types of job scheduling இருக்குது. one is first in first out. அப்ப யார் ஃபர்ஸ்ட் உள்ள போனாங்களோ எந்த ஜாப் நான் ஃபர்ஸ்ட் உள்ள கொடுத்தனோ கம்ப்யூட்டர்ல அந்த ஜாபை ஃபர்ஸ்ட் பண்றதுக்கு பேரு first in first out. shortest job first, second வந்து shortest jobsனா எது இருக்குதே எளிமையா இருக்குதோ அதை எடுத்து பண்றது shortest job first. round robin எல்லா வேலையும் எடுத்து செய்யணும் ஆனா ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் அந்த வேலை. அதுக்கு அப்புறம் அடுத்து டைம் ஷெட்யூலிங் மாதிரி மாறிக்கிட்டே இருக்குது. டைம் டேபிள் மாதிரி இன்னைக்கு ஒரு பீரியட் நடந்துட்டு இருக்குன்னா அடுத்தது அந்த சப்ஜெக்ட் பீரியட் என்னைக்கு வந்தா அப்பதான் அது நடக்கும். பெண்டிங் எல்லாமே மீதி பெண்டிங்கா இருந்தாலும் சரி அது அப்பதான் நடக்கும். இல்லைங்களா? 3 ஜாப் இருக்கு அப்படின்னா அந்த 3 பீரியட் முடிஞ்சாதான் நாலாவது திரும்பி அந்த ஃபர்ஸ்ட் ஜாப் கம்ப்ளீட் ஆயிடுச்சா மீதி 2 ஜாப் நடக்கும். அந்த மாதிரி செய்யுது. சரிங்களா? அடுத்தது பேஸ்ட் ஆன் ப்ரையாரிட்டி எதுக்கு இம்பார்ட்டன்ட் நம்ம கொடுக்கறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நடக்குது. ஃபோர்த் நெக்ஸ்ட் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் பாதுகாப்பு மேலாண்மை. Next is security management. The major challenge of computer and software industry is the protection user legitimate data from hackers. அதாவது hackers கிட்ட இருந்து நம்மளுடைய files and data என்ன பண்றோம் putting on the safe with the safe. அப்ப நம்மளுடைய சிஸ்டம்ல இருக்கிற டேட்டாஸ் எதுவுமே வீணாகாம இருக்கணும்னா இந்த பாதுகாப்பு மேலாண்மை security management is important ன்னு சொல்றாங்க. The operating system provides 3-layer securities to the user in. They are file access level, system level, network level. In security management there are 3 levels. There are how many levels are available in security management அப்படினு ஒரு remark கேட்பாங்க. There are 3 levels. What are they? Write the security levels on the operating system னு கேட்பாங்க. What are they அப்படினு பாத்தீங்கன்னா file management, file level, system level, network level அப்படினு இருக்கு. In order to access the file creation by other user, you should have the access from permission. The permission can be granted by the creator of the file
or by the administrator of the system. For example, நீங்க வந்து ஒரு ஃபைல் அக்சஸ் பண்ணனும்னு சொன்னா அவங்களுடைய பர்மிஷன் இல்லாம இன்னொருத்தவங்க வச்சிருக்கிற ஒரு பொருளை எடுத்து நீங்க யூஸ் பண்ணனும்னு நினைச்சா அவங்களுடைய பர்மிஷனை கொடுக்கணும், இல்ல அவங்களுக்கு மேல இருக்கிற அதிகாரிகளுடைய பர்மிஷன் வேணும். whether you want to use the system means ஒண்ணு அந்த சிஸ்டமுக்குரிய பர்టిక్యులர் பர்சனை டிபெண்ட் பண்ணி நீங்க கேட்கறது. otherwise you can depend upon their parents. அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு பர்மிஷன் வாங்கி பண்றது அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அப்படி சொல்றோம். இது வரைக்கும் இருக்கட்டும். we can see the next topic on the next class. Thank you students.